வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கொழுக்கட்டை ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்திக்காக செய்யறதுக்கு இப்போ நான் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசியை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இட்லி அரிசி இல்லைன்னா பச்சரிசி இது மாதிரி கூட நீங்கள் கலந்து கூட ஊற வைக்கலாம். இந்த புழுங்கல் அரிசி இப்போ ஒரு கப்பு எடுத்துருக்கேன், ஒரு ஆழாக்கு. இதை நல்லா கழுவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம அரிசி ஊற வச்சுருந்தது. இப்போ இதை வந்து நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியை இருத்துட்டு இந்த அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதில் ஒரு 2 ஏலக்காய் போட்டுட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் ரவை பதத்துக்கு எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் மசியும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சேன். இப்போ வந்து இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும், ரொம்பவும் நொய்யாக இருக்கக்கூடாது. நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை, சூப்பராக. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாசனை வர்ற பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து இந்த கொழுக்கட்டை மாவில் சேர்த்துக்கலாம். இந்த கொழுக்கட்டை மாவில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பும் எள்ளும் ரெண்டும் நல்லா வறுத்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம கொழுக்கட்டை மாவில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துக்கிட்டேன். இதில் சேர்த்துட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம். அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் திருவி எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த தேங்காயை இந்த அரிசி மாவுலேயே நம்ம சேர்த்துக்கலாம். வதக்கிட்டும் போடலாம். இப்போ உடனே நம்ம செய்யறதுனால நான் இதை அப்படியே போட்டு செய்கிறேன். இது ஒரு மாதிரி நல்லா தேங்காய் வாசனையோடு இருக்கும். இந்த தேங்காய் துருவில் போட்டு எள்ளு, பாசிப்பருப்பு வறுத்தது, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் வெல்லம் வந்து ஒரு 3/4 கப்பு எடுத்துருக்கிறேன். இது வந்து வெல்லம் கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லம் வந்து கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டிக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம வெல்லத்தை வந்து வடிகட்டிக்கலாம். சூடாக ஊற்றுறதுனால அதில் ஆவி அடித்தது கொஞ்சம் உங்களுக்கு மங்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ அதே பாகு காய்ச்சற மானலே நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் நான் கழுவிட்டு வந்துட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம நெய் ஊற்றிக்கலாம் ஒரு வாசனைக்காக. இப்போ வந்து நெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டை மாவு வந்து இதில் ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். இது வெல்லம் போட்டதுனால தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா வேக வேக வந்து நல்லா திக்கான பதத்துக்கு வந்துடும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. இந்த கொழுக்கட்டையை பொறுத்த வரைக்கும் இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். நான் மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்டதுனால தான் நைஸாக அரைக்க முடிஞ்சுது. அதனால தான் தண்ணி விட்டுற மாதிரி ஆகிடுச்சு. நிறைய நம்ம செஞ்சோன்னாக்கா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டாச்சு. இது நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஊற்றுனதுக்கும் இப்போயும் நல்லா திக்காகிடுச்சு. பாருங்கள், இதே மாதிரி இன்னும் நல்லா கொஞ்சம் நல்லா திக்காக ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி பதத்துக்கு கிண்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா எவ்வளோ நம்ம ஊற்றுனதுக்கும் இதுக்கும் எவ்வளோ நம்மள திக்காக வந்துருச்சுன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடலாம். பாருங்கள், நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு நம்ம எடுத்து கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது இட்லி தட்டில் நான் வந்து ஒரு துணி, ஈர துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து இந்த கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்து ஆவியில் வேக வச்சுக்கிட்டு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுமாரி நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா வாசனை வரும். இப்போ இதுமாரி ஒரு டூத் ஸ்டிக் வச்சு இதுமாரி குச்சி வச்சு நீங்கள் இப்படி குத்துனீங்கன்னா பாருங்க, இது ஒட்டாமல் வரும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொழுக்கட்டையை வந்து பிளேட்டில் மாற்றியாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா சூடாக இருக்கும்போதே படைச்சிட்டு குழந்தைங்கள்லேருந்து பக்கத்தில் கோயிலுக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுக்கலாம். இந்த கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ இதை நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். பாருங்கள், வாழை இலையில் வச்சாச்சு. படைக்கிறதுக்கு எடுத்துன்னு போய் வச்சுக்கலாம். இது மேலே நீங்கள் வேணும்னா தேங்காய் துருவல் தூவிக்கலாம். சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்வீட்டு சூப்பராக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.